ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அமிர்தம் உணவு ஜிஎன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே பிடிச்ச பாய் விட்டு கல்யாண பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது 6 பெரிய சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறமாக ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம புதினா சேர்த்துக்கலாம். அது கூடவே கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின உடனே 4 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கியிருக்குது. இப்போது சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுருந்தேன். அந்த சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போது இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 லெமன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் புல்லட் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கணும் தண்ணி. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி சேர்த்துட்டோம். இப்போ நல்லா கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ரைஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. பாதி அளவுக்கு அரிசி உடையாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ தம் விட்டுக்கலாம். ஒரு 6 to 7 மினிட்ஸ்க்கு தம் விட்டு எடுத்தால் நம்மளுடைய பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாய் வீட்டு பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.